வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். செந்தமிழ் என்ற குயவன் களிமண்ணால் அழகிய பானைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் கைகள் தேர்ந்தவை, ஆனால் அவன் மனம் வேறு எங்கோ இருக்கிறது. பல வருடங்களாக ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டு. வள்ளி என்ற மூதாட்டி செந்தமிழின் குடிசைக்கு வருகிறாள். அவள் ஊரின் மருத்துவர் மட்டுமல்ல, மனநோய்க்கும் மருந்து சொல்பவள். அவள் செந்தமிழிடம் ஒரு கேள்வி கேட்கிறாள். செந்தமிழ், நீ பல வருடங்களாக ஊருக்கு ஒரு போத்து கிணறு வெட்ட வேண்டும் என்கிறாய். எப்போது செய்யப் போகிறாய் என்று வள்ளி கேட்கிறாள். செந்தமிழ் சிரித்தபடி, இன்னும் கொஞ்ச நாளில் என்கிறான். வள்ளி ஒரு பழமொழியை சொல்கிறாள். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்ற குறளை எடுத்துரைக்கிறாள். விக்கல் வரும் முன் நாவை அடக்கு, இறப்பு வரும் முன் நல்லதை செய் என்கிறாள். செந்தமிழ் அந்த அறிவுரையை பொருட்படுத்தவில்லை. வள்ளி, நான் இன்னும் பலமாக இருக்கிறேன், அடுத்த மழைக்காலத்தில் கிணறு வெட்டுகிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறான். அதே நேரம் முருகன் என்ற இளைஞன் செந்தமிழிடம் வந்து ஒரு பெரிய பானையை கேட்கிறான். அவன் நெல் சேமிக்க வேண்டும், ஆனால் உழைக்க விருப்பமில்லை. முருகன், எனக்கு இப்போது காசு இல்லை, பின்னால் தருகிறேன் என்கிறான். செந்தமிழ் நல்ல மனசு கொண்டவன். பரவாயில்லை, முதலில் பானையை எடுத்துக்கொள் என்கிறான். மறுநாள் காலை செந்தமிழ் தன் களிமண் குழியை பார்க்கச் செல்கிறான். வெள்ளம் அந்த இடத்தை அரித்துக் கொண்டிருப்பதைக் காண்கிறான். இது கிணறு வெட்டுவதற்கு சரியான சூழல் இல்லை. செந்தமிழ் மனம் கலங்குகிறான். இப்போது கிணறு வெட்ட முடியாது. மழை நின்று நிலம் உலர்ந்த பின்னே செய்யலாம் என நினைக்கிறான். மீண்டும் தாமதம். வேறு வேலை இல்லாமல் செந்தமிழ் முருகனிடம் பானையின் காசை கேட்கிறான். முருகன் கோபமாக, இப்போது இல்லை, பிறகு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். செந்தமிழுக்கு திடீரென்று மார்பில் கூரிய வலி எடுக்கிறது. அவன் தடுமாறி நடக்கிறான். ஏதோ நெருங்குகிறது என்பதை அவன் உணர்கிறான். விக்கல் மாதிரி ஒரு உணர்வு. செந்தமிழ் வள்ளியின் குடிசைக்கு ஓடுகிறான். வள்ளி, எனக்கு ஒன்று தெரிகிறது. என் காலம் நெருங்குகிறது. ஆனால் நான் ஊருக்கு கிணறு வெட்டவில்லையே என்று அழுகிறான். வள்ளி அவனை தேற்றுகிறாள். செந்தமிழ், விக்கல் மேலெழு முன் நாவை அடக்குவது போல் இறப்புக்கு முன் உன் மனதை மாற்றிக்கொள். இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன என்கிறாள். செந்தமிழ் உடனே முடிவு செய்கிறான். அவன் தன் கடைசி சேமிப்பு காசுகளை எடுக்கிறான். சில நல்ல இளைஞர்களை கூட்டுகிறான். இன்றே கிணறு வெட்டத் தொடங்குங்கள் என்று உத்தரவிடுகிறான். முருகன் வேறு ஊருக்கு போய்விட்டான் என்பது தெரிய வருகிறது. அவனிடமிருந்து காசு வாங்க முடியாது. ஆனால் செந்தமிழுக்கு இப்போது அது ஒரு பொருட்டாக தெரியவில்லை. நல்லது செய்வதே முக்கியம். கிணறு வெட்டும் வேலை வேகமாக நடக்கிறது. செந்தமிழ் நோயுடன் போராடிக்கொண்டே அங்கேயே உட்கார்ந்து வேலையை கண்காணிக்கிறான். ஊர் மக்கள் அவனுக்கு உதவியாக இருக்கிறார்கள். ஒரு வாரத்தில் கிணறு முழுமையாக வெட்டி முடிக்கப்படுகிறது. தண்ணீர் சுரக்கத் தொடங்குகிறது. மக்கள் மகிழ்ச்சியாக கூச்சலிடுகிறார்கள். செந்தமிழின் கண்களில் நீர் மட்டும் நிற்கிறது. வள்ளி செந்தமிழிடம் வந்து, நீ வென்றுவிட்டாய். உன் விக்கல் வரும் முன் நாவை அடக்கிவிட்டாய். இப்போது சாந்தியுடன் செல் என்கிறாள். செந்தமிழ் புன்னகைக்கிறான். அன்றிரவு செந்தமிழ் தன் குடிசையில் அமைதியாக உறங்குகிறான். அவனுக்கு தெரியும், தான் ஊருக்கு தண்ணீர் கொடுத்து விட்டதாக. பிறகு அவன் கண்கள் நிரந்தரமாக மூடுகின்றன. மறுநாள் ஊர் மக்கள் எல்லோரும் செந்தமிழின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். வள்ளி பேசுகிறாள். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் அவன் நல்வினை செய்தான். அதுவே அவன் அழியா பெயர் கிணற்றின் தண்ணீர் என்றும் சொல்கிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.